கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. இன்றைக்கும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை பாருங்கள். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வருடங்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. சிறு பிள்ளைகளாய் நாம் பார்த்தவர்கள் எல்லாம் வளர்ந்து வாலிபர்களாகி திருமணம் செய்து குடும்பத்தர்களாக மாறிவிட்டார்கள். யோசித்து பாருங்கள், காலங்கள் வெகு வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்திருக்கிறோமா என்பதை கவனித்து பாருங்கள். நாம் தேவனுடைய கிருபையிலே நிலைத்திருக்கிறோமா என்பதை கவனித்து பாருங்கள். வேத வசனம் மிக திட்டமாய் சொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. இன்னும் மிக தெளிவாக நம்ம எல்லாம் வாக்குத்தத்தமாக வைத்துக்கொள்வோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும் அப்படின்னு சொல்லி வசனத்தை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இன்றைக்கு விசுவாசிகளாகிய உங்களில் எத்தனை பேர் தேவனுடைய பரிசுத்த ஆவியை உங்கள் வாழ்க்கையில் பெற்றிருக்கிறீர்கள்? கடந்த நாட்களில் ஒரு ஆசிரியர் என்னோடு பேசி கொண்டிருந்தார். அவர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், தம்பி, நான் பிரசங்கத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுப்பேன், வசனத்துக்கு நான் செவி கொடுப்பேன். எனக்கு யாரெல்லாம் வசனத்தை தெளிவாக பிரசங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கட்டுக்கதை விடுறவங்க, கதை சொல்கிறவங்கள விட, சும்மா ஆராதனை சொல்கிறவங்கள விட எனக்கு வசனத்தை போதிக்கிறவர்களை பிடிக்கும் அப்படின்னார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், உண்மையாகவே வசனத்தை நேசிக்கிறீங்களா சார்னு? ஆமாம் அப்படின்னார். உண்மையாக வசனத்தை கை கொள்றீங்களான்னு? ஆமான்னார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களான்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், இல்லை, எனக்கு அது வேண்டான்னு நினைக்கிறேன்னார். நான் கேட்டேன், ஏன் வேண்டான்னு நினைக்கிறீங்க? சும்மா அபிஷேகம் பெற்றேன்னு சொல்லிட்டு துள்ளிட்டு குதிச்சுட்டு கையை காலை ஆட்டிட்டு அடக்காங்க தம்பி, ஏதோ விளங்காத பாஷையை பேசுகிறாங்க, அதனால் அது ஒரு ஒழுக்கக்கேடான காரியமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னார். நான் சொன்னேன், இப்போந்தான் நீங்கள் சொன்னீங்க நான் வசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொன்னீங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிவேன்னு சொன்னீங்க அப்படின்னு. ஆமாம், நான் வசனத்துக்கு செவி கொடுப்பேன்னார். நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், உங்கள் ஆவிக்குரிய கண் எவ்வளோ குருடாக இருக்குது பார்த்தீங்களான்னு. அவர் என்னப்பா சொல்கிற அப்படின்னார். வசனத்தில் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் பிதாவினிடத்தில் போவேன் என்று சொன்னால் சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றரவாளன் உங்களிடத்தில் பிதா அனுப்புவார்னு சொல்கிறார். அந்த தேற்றரவாளன் வந்து சகல சத்தியத்துக்களை நடத்துவார்னு சொல்கிறார். பரிசுத்த ஆவி இல்லாதவன் தேவனுடையவன் அல்லன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அந்த ஆவியானவரை குறித்ததான வசனங்களை எடுத்து அவர்கிட்ட போதிச்சுட்டு, வசனத்தை நேசிக்கிறேன், வசனத்தை பிடிப்பேன், வசனத்தை கை கொள்ளுவேன்னு சொன்னீங்களே, இந்த வசனங்களுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க என்ன? அவர் பதில் பேசாமல் அமைதியாக இருந்தார். அப்போ தான் நான் சொன்னேன், உங்கள் மனக்கண் திறக்கப்படலை, நீங்களே வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்கிறது உங்களுக்கே தெரியுதா அப்படின்னு. நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படி தான், எனக்கு வசனம் பிடிக்கும், நான் வசனத்துக்கு கீழ்ப்படுவேன், பிரசங்கம் பண்ணுறவங்கள தான், வசனத்தை போதிக்கிறவர்களை தான் நேசிப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களே வசனத்துக்கு கீழ்ப்படியாத அரைக்குறை விசுவாசிகளாக இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனித்து பாருங்க. இயேசு ஆமென் அங்கே ஊதி அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி செய்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? இன்னைக்கு பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் 70% ரட்சிக்கவே படலை. இயேசு சிலுவையில் மரித்தார், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறலை. எங்கேருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு வசனத்தை போதிக்கிற ஊழியர்களை விட ஆசீர்வாதத்தை போதிக்கிற ஊழியர்கள் பெருகி போனார்கள். ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்கணும், கட்டுகளை அவிக்கணும். உண்மையிலே நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இந்த காலத்து விசுவாசிகளை நினைத்து. ஏன் தெரியுமா? இந்த காலத்து விசுவாசிகளுக்கு போதிக்கிற அநேக போதகர்கள் தலையில் கை வச்சுன, உனக்கு கட்டு இருக்குது, உனக்கு சாபம் இருக்குது, உனக்கு கட்டு இருக்குது. என்ன கட்டியாக இருக்குது? பாவ கட்டு தான் இருக்குது. மனம் திரும்பாத கட்டு இருக்குது. ஒரு மனிதன் மனம் திரும்பி குணப்படும் பொழுது அவனுக்குள்ள இருக்கிற பாவ சாப கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஆனால் இன்னைக்கு ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தாததுனால அபிஷேகத்துக்களை நடத்துகிறேன். இது ஒரு பெரிய பைத்தியக்காரத்தனம். எனக்கு தெரிஞ்சு ஒரு அண்ணன் ரினியூ அப்படின்னு ஒரு கேம்ப் நடத்தினார். அப்படின்னா புதிதாக்கு அப்படின்னு ஒரு கேம்ப் நடத்தினார். அந்த கேம்புக்கு போயிருந்தேன். ஃபஸ்ட் நாள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறத குறித்து பேசினார்.
உடனே பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு நடத்திட்டார். 2வது நாள் கேம்ப்லையும் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளை குறித்து பேசினார். அன்னைக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு நடத்தினார். அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அண்ணனை பார்த்து கேட்டேன், அண்ணே ரெனியூன்னு சொல்லி புதிதாகுன்னு சொன்னீங்க, 2வது புதிதாக்குன்னு சொன்னீங்க, இந்த ஜனங்கள் புதிதாயிட்டாங்களா அண்ணே? அது நம்ம கையில் இல்லை தம்பி. புதிதாகிறதுக்கு ஒரு பிரசங்கம், புதிதாக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரசங்கம். ஒரு 2 நாளில் 2 பிரசங்கத்தை பண்ணி அபிஷேகத்துக்குள்ள நடத்திட்டா பாவிகள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்வாங்களா? நான் கேட்குறேன், 1ஆப்பு படிக்கிற பிள்ளை 1 வருஷம் படிக்கிறான். 1 வருஷம் படித்த பிறகு தான் அவன் 1ஆப்பு பாஸ் பண்ணி 2ஆப்பு போகிறான். ஆனால் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் 1 நாள் பிரசங்கம் பண்ணிட்டு அவனுக்கு நீ புதிதாகன்னு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்தா அது எப்படிங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு கேம்ப் புதிதாகுன்னு நடத்துங்க, அடுத்த கேம்ப் புதிதாக்குன்னு நடத்துங்க. புதிதாகுங்கிற கேம்புக்கு யாரை கூப்பிடணும்? ரட்சிக்கப்படாதவர்களை கூட்டிகிட்டு வரணும். புதிதாக்குங்கிற கேம்புக்கு யாரை கூட்டிகிட்டு வரணும்? ரட்சிக்கப்பட்டவர்களை கூட்டிகிட்டு வரணும். அதாவது தேவன் இரக்கமுள்ளவர். 1000ல் ஒருத்தனை, 100ல் ஒருத்தனை, 1,00,000ல் ஒருத்தனை ரட்சிப்புகளை நடத்தும் போதே அவர் அபிஷேகத்தை கொடுக்கார். அதுக்கு கொர்நேலிய குடும்பம் எக்ஸாம்பிள். அதுக்காக எல்லா ஊழியத்திலையும் கொர்நேலிய குடும்பம் மாதிரி ரட்சிக்கப்படும் போதே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றாங்களா? இல்லையே. இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்புன்னு எத்தனை வருஷம் தீர்க்கதரிசிகளை அனுப்புனார். இயேசு கிறிஸ்து மனம் திரும்ப பிரசங்கம் பண்ணி எத்தனை பேர் மனம் திரும்பினாங்க? இன்னைக்கு ஊழியத்தை செய்கிற நம்மில் அநேகர் கூட தேவ சித்தத்தை அறியாமல் இஷ்டம் போல செய்கிறபடினால் மாற்றங்கள் வராமல் போகிறது. பிரியமானவர்களே, தயவு செய்து சொல்லுகிறேன், இந்த செய்தியை கேட்கிற உங்களில் அநேகர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவிதான் உங்களை உயிர்ப்பிக்கும், ஆவிதான் உங்களை விடுதலையாக்கும், ஆவிதான் உங்களை வழி நடத்தும், ஆவிதான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லைன்னா ஏட்டி சுரைக்க மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான அந்த காலை வேளையில் கிருபையுள்ள கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன். ஆண்டவரே, உடைய பரிசுத்த நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி உங்கள் அன்பை விளங்க பண்ண வேண்டுமாய் செபிக்கிறேன். இந்த இரக்கமுள்ள கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன். நன்மையினால், கிருபையினால், இரக்கத்தினால் முடிசூட்டி இந்த பிள்ளைகள் தெளிந்த புத்தியோர்களாய் ஊழியம் செய்ய கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.